ஹாய் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் இன்றைக்கி முதல் தடவையாக ஒரு ரெசிபி பற்றி வீடியோ போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி கத்திரிக்காய் புளிக்குழம்பு. அதுக்கு கத்திரிக்காய் நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நடுவில் கீறி பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே சொத்தை ஏதாவது இருந்தாலும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் காய வச்சு பொரிச்சு எடுத்துடுங்க. பொரிச்சு மீன்ஸ் நல்ல ட்ரையாக இல்லாமல் வதக்கி எடுக்கிறது. இப்போ நல்லா வதக்கியாச்சு பாருங்கள். இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தால் போதும். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதே ஆயிலை வேஸ்ட்டு பண்ணாமல் கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம், உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தாலும் போடுங்க. இது தான் போடணும்னு இல்லை. வெங்காயம் வதங்கினதும் கொஞ்சம் கறிவேப்பிலை, தக்காளி. நம்ம புளியும் சேர்க்குறோம் அப்படிங்கிறதுனால தக்காளியை ஒரு 2 தக்காளி போட்டால் போதும். வத்தல், மஞ்சள், மல்லி, உப்பு தேவையான அளவு அதையே நம்ம சேர்த்து நல்லா வதக்கிட்டு புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு எடுத்து கரைச்சி ஊற்றிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் உங்களுக்கு குழம்பா வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச இந்த கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டாச்சுன்னா குழம்பு ரெடி ஆயிடும். அவ்வளோதான் மெத்தடு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.